अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமைய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத விராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிஜரதி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि எம்பெருமானை குறித்து ஸ்தோத்திரங்களை அருளி செய்த வேதாந்த தேசிகன் எம்பெருமானுடைய பிராட்டிமார்களை குறித்தும் ஸ்தோத்திரம் அருளி செய்ய வேணும் என்று திருவுள்ளங்கொண்டு பெரிய பிராட்டியார் ஸ்ரீ மகாலட்சுமியை பற்றி ஸ்ரீஸ்துதியையும் பூமி பிராட்டியாரை பற்றி பூஸ்துதியையும் அருளி செய்தார். அடுத்தபடியாக அந்த பூமி பிராட்டியினுடைய அவதாரமான கோதாதேவி என்று வழங்கப்பெறுகின்ற ஆண்டாள் அவளை குறித்தும் ஸ்தோத்திரத்தை அருளி செய்கிறார். இது கோதாஸ்துதி என்றே இதற்கு அவரே பெயரையும் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த ஸ்தோத்திரத்திலே அந்த கோதையினுடைய பெருமை, அதாவது ஆண்டாளுடைய பெருமை, அது பலவாறு எடுத்துரைக்கப்படுகின்றன. அதிலே கீழே 3வது ஸ்லோகத்திலே என்ன பிரார்த்தித்து கொண்டார் என்னால், எனக்கு உயர்ந்த வாக்குகள் அமைய வேண்டும், உன்னை நான் துதிப்பதற்கு தகுதியான வாக்குகள், அந்த வார்த்தைகள் எனக்கு தானாக வர வேண்டும், உன்னுடைய அருளாலே வர வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டார். இப்பொழுது 4வது ஸ்லோகத்திலே அவர் என்ன தெரிவிக்கிறார் என்றால், இப்படிப்பட்ட கோதையின், அதாவது இப்படி கோதாவினுடைய அனுகிரகத்தாலே தான் கவிகளெல்லாம் கவிபாடும் திறன் பெறுகிறார்கள். எல்லா கவிகளுக்கும் கவிபாடும் திறன் இவளுடைய அருளாலே தான் ஏற்பட்டது என்று அருளி செய்கிறார். இவளுடைய அருளாலே என்பதை இப்படியும் நாம் கொள்ளலாம். அவள் பூமி பிராட்டியினுடைய அவதாரம். பூமியிலே பிறந்தவர்களுக்கும் கூட யாருக்கு அனுகிரகம் இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தானே கவிதையை இயற்ற முடியும். எல்லாராலும் கவிதையை இயற்ற முடியாது. அப்போது ஏதோ ஒரு வகையிலே பூமி பிராட்டியினுடைய கருணையை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அந்த பூமி பிராட்டியினுடைய அவதாரம் தான் ஆண்டாள் என்கிறபடியினாலே உன்னுடைய கருணையினாலே தான் கவிகள் கவிதைகளை இயற்றுகிறார்கள் என்பது போல அருளி செய்கிறார் என்றும் கொள்ளலாம். கிருஷ்ணான்வயேன தததீம் யமுனானுபாவம் தீர்த்தைர் யதாவதவகாஹ்ய சரஸ்வதீம் தே கோதே விகஸ்வரதியாம் பவதி கடாக்ஷாத் வாசஸ்புரந்தி மகரந்தமுச்சஹா கவீனாம். என்ன சொல்லுகிறார் இந்த ஸ்லோகத்தில்? கிருஷ்ணான்வயேன யமுனான் அனுபாவம் தததீம் துவாம், அதாவது கண்ணனோடு சேர்ந்திருக்கிறபடியினாலே யமுனை நதியினுடைய பெருமையை இவள் அடைகிறாள் என்று ஒரு விதமாக அருளி செய்கிறார். அதாவது கிருஷ்ணான்வயேன யமுனா அனுபாவம், யமுனையினுடைய தன்மை அல்லது யமுனையினுடைய பெருமை, அதை தததீம் அடைந்திருக்கிறாள் என்று முதல்ல கோதையினுடைய பெருமையாக அதை சொல்லுகிறாள். அதாவது கண்ணனோடு கூடியிருக்கிறபடியினாலே யமுனையினுடைய பெருமையை அடைகிறாள் என்னால் என்ன அர்த்தம்? எப்படி கண்ணனுக்கு யமுனை என்கிறது மிகவும் விருப்பமான ஒரு நதியாக சொல்லப்படுகிறதோ, அப்போ ஆண்டாளும் எம்பெருமானுக்கு ரொம்பவும் விருப்பமானவள். எப்படி யமுனை நதியிலே அவன் உள்ளே அமிழ்ந்து குடைந்து ஆடி மகிழ்கிறானோ அதுபோல ஆண்டாளோடும் கூடி அவன் மகிழ்கிறான் என்கிறபடியினாலே இவள் கண்ணனுக்கு ஒரு யமுனை போலே ஆண்டாளும் கூடா என்று இப்படியாக ஒரு அர்த்தம் நாம் கொள்ளலாம். கிருஷ்ணான்வயேன யமுனானுபாவம் தததீம், அந்த கண்ணனோடு கூடியிருக்கிற தன்மை யமுனைக்கும் உண்டு, இப்பொழுது கோதைக்கும் உண்டு. அப்படின்றதுனால என்ன, இவள் கண்ணபிரானோடு அவள் கூடியிருக்கிறபடினாலே யமுனை நதியினுடைய தன்மையை இவள் அடைந்து விட்டாள் என்று ஒரு அர்த்தம் சொல்லுகிறார். இன்னொரு அர்த்தமும் சொல்லலாம். என்ன அர்த்தம் என்னால்,
ஆண்டாள் சற்று கரிய நிறத்தை உடையவள் என்பதாக சொல்லப்படுகிறது. யமுனை நதியும் எப்பொழுதும் கருப்பாகத்தான் இருக்கும். ஆக கிருஷ்ணா என்கிற நிறத்து, கிருஷ்ணா என்கிற சொல்லுக்கும் கருமை நிறம் என்று ஒரு பொருள் உண்டு. அதை வைத்து கொண்டு பார்க்கிற பொழுது கிருஷ்ணான்வயேன யமுனானுபாவம் தததீம், இவள் கருமை நிறமுடையவளாகினாலே இவள் யமுனையைப் போலே இருக்கிறாள். என்னால் இவளை யமுனையைப் போலே கருத்த நிறத்தை உடையவளாக இருக்கிறாள் என்று ஆண்டாளுக்கு இரண்டு பெருமையும் சொல்ல. கிருஷ்ணா என்கிற சொல்புக்கு கருமை என்றும் பொருள் உண்டு, அது கண்ணபிரானை குறிக்கிறது என்றும் பொருள் உண்டு. அப்போ கண்ணபிரானை குறிக்கிறதாக கொண்டால் கண்ணபிரானோடு கூடியிருக்கிறபடியினாலே கண்ணபிரானுக்கு மிகவும் விரும்பத்தக்கதான யமுனை நதி போலே ஆண்டாளும் இருக்கிறாள் என்று கிருஷ்ணான்வயேன யமுனானுபாவம் தததீம், அல்லது கிருஷ்ணான்வயேன கருமை நிறத்தை உடையவளாக இருக்கிற அப்படின்னாலே இவள் இன்னொரு யமுனையோ என்று சொல்லும்படியாக இவளும் இருக்கிறாள். ஏன்னா யமுனையும் கருமை நிறத்தை உடையது, ஆண்டாளும் கருமை நிறத்தோடு இருக்கிறாள் என்று இப்படியெல்லாம் ஒரு விஷயம் சொன்னார். அதுக்கப்புறம் தே சரஸ்வதிம் தீர்த்தைஹி யதாவது அவகாஹ்யா, அப்படி தே சரஸ்வதியும், அந்த ஆண்டாளுடைய சரஸ்வதி என்னால்னா திருவாக்கு, அந்த திருவாக்கை ஆச்சாரியர்களை கொண்டு உள்ளறிவு பெற்ற அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டாளுடைய ஸ்ரீசூக்திகள், திருப்பாவை, நாச்சியார் திருமொழி எல்லாம் கூட சாமான்யமாக தமிழ் பாசுரங்கள் தானே, நாமே பார்த்து அர்த்தம் புரிந்து கொண்டு விடலாம் என்றால் விபரீதமான அர்த்தங்கள் தோன்றும். ஆனால் ஒரு ஆச்சாரியர் பார்த்தார் என்னால், அவரை முன்னிட்டு கொண்டு நாம் அந்த அர்த்தங்களை அனுபவித்தோம் என்னால் தான் அதில் இருக்கக்கூடிய உயர்ந்த கருத்துக்கள் நமக்கு தோன்றும். மேலெழுந்தபடியாக பார்த்தால் நமக்கும் கூட ஏதோ தவறாக கூட அர்த்தங்களெல்லாம் தோன்றுவதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் தீர்த்தைஹி யதாவது அவகாஹ்யா, அந்த தே சரஸ்வதியும் ஆச்சாரியர்களை கொண்டு உன்னுடைய சரஸ்வதி வாக்கை யதாவது அவகாஹ்யா உள்ளபடி அறிந்து கொண்டு, என்னால் என்ன அர்த்தம்? அப்படி ஆண்டாளுடைய திருவாக்குகளை உள்ளபடி அறிந்து கொள்ள வேண்டுமானால் அதை ஆச்சாரியர்களிடத்தில் அடிபணிந்து கேட்டுத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஆழ்ந்து பெற்ற விகஸ்வரதியாம், அப்படிப்பட்ட அறிவு மலர பெற்றவர்களாக இருக்கிறார்களாம் ஆச்சாரியர்களிடத்தில் அடிபணிந்து அர்த்தங்களை கேட்டு. அப்படிப்பட்ட கவியினாம், அப்படிப்பட்ட கவிகளுக்கு பவதி கடாட்சாத் மகரந்தமுச்சா வாச்சா ஸ்புரந்தி, அப்படிப்பட்டவர்களுக்கு பவதி கடாட்சாத் உன்னுடைய கட்டாட்சத்தாலே வாச்சகா ஸ்புரந்தி மகரந்த முச்சகா என்று வாக்குகளானவை தேனை சொரிகின்ற வாக்குகளாக எழும்புகின்றன. அதாவது உலகத்தில் எத்தனையோ கவிகள் இருக்கா, அந்த கவிகளெல்லாம் பற்றி இவர் சொல்லலை. யார் ஆண்டாளுடைய ஸ்ரீசூக்திகளான திருப்பாவையின் ஆச்சியார் திருமொழியும் முதலானவற்றை ஆச்சாரியர்களிடத்தில் அடிபணிந்து காலட்சேபம் கேட்டு இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட கவிகள் என்று சொன்னால் அது யாரை குறிக்கிறது? இப்போ ஆள வந்தார் ஸ்தோத்திர ரத்னம் என்று அருளி செய்திருக்கிறார். அழகான ஒரு ஸ்தோத்திரம் அது. அந்த ஸ்தோத்திரம் அப்படியே அமுதம் பொழிவது போல இருக்கிறது. என்னால் என்ன காரணம்? ஆண்டாளுடைய கட்டாட்சம்தான் காரணம். அவருக்கு என்ன பெருமை? ஆண்டாளுடைய ஸ்ரீசூக்திகளை அவர் அடிபணிந்து அர்த்தம் கேட்டவர் அவர். ஆஹா, தீர்த்தைஹி தே சரஸ்வதியும் யதாவது அவகாஹ்ய, உள்ளபடி அத்தை ஆழ்ந்து நின்று அதிலே அறிவு மலர பெற்றவர்களாய் திகழ்கின்ற கவிகள் என்று சொல்லியிருக்கிறபடியினாலே அப்படிப்பட்ட கவிகளுடைய திருவாக்குகளிலே தேன் பெருகுகின்றது. என்னால் அது எத்தனாலே? பவதி கட்டாட்சாத்து, உன்னுடைய கட்டாட்சத்தாலே என்று அப்படி ஆண்டாளை கொண்டாடுகிறார். ஆஹா, நம்முடைய சம்பிரதாயத்தில் ஆள வந்தார் ஸ்ரீ ராமானுஜர். அவருக்கு பின்னாலே வந்த ஆச்சாரியர்களே கூரத்தாழ்வான், பராசர பட்டர், இன்னும் வேதாந்த தேசிகன், மணவாள மாமுனிகள், எத்தனை ஆச்சாரியர்களை பார்க்குறோம். இவர்களெல்லாம் அற்புதமான கவிகளை அருளி செய்தார்கள். என்னால் அதற்கெல்லாம் என்ன காரணம்? என்னால் இங்கே தேசிகனே அருளி செய்கிறார், அது ஆண்டாளுடைய கடாட்சத்தாலே. ஏன்னா ஆண்டாளுக்குத்தானே கோதா என்று பெயர் இருக்கிறது. கோதா என்னால் வாக்குகளை கொடுப்பவள். அதுவும் அவள் கொடுத்திருக்கிற வாக்கு ஏற்கனவே திருப்பாவை, நாச்சியார் திருமொழி, அதையும் ஆச்சாரியர்களை கொண்டு உள்ளவாறு ஆழ்ந்து அனுபவிப்பவர்களுக்குத்தான் நல்ல உயர்ந்த கவிகள் வரும் என்பதாக இப்படி இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார் என்று நாம் கொள்ளலாம். அடுத்தபடியாக அவளுடைய கருணை எப்பேற்பட்டது என்றால், எப்பேற்பட்ட பாபிகளையும் கூட தன்னுடைய பரிந்துரை காரணமாக எம்பெருமான் ஏற்றுக்கொள்ளும்படி செய்து விடுகிறாள். ஆனால் நமக்கெல்லாம் அவளை தவிர வேறு புகழே கிடையாது. ஏன்னா எம்பெருமான்
அவன் நமக்கு புகழற்றவர்களுக்கு எம்பெருமான் புகழ் என்கிறது வாஸ்தவம்தான். ஆனால் அந்த எம்பெருமானும் கூட நம்மை கைவிடுகிற நிலை ஏற்படலாம் ஒரு சமயம். எதனாலே? நாம் பண்ணியிருக்கிற பாபத்தின் மிகுதியாலே, அவனுக்கு இருக்கிற சுவாதந்திரியம் காரணமாக. ஆனால் அந்த சமயத்தில் நம்மை எம்பெருமானிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பிராட்டி என்னால் ஆண்டாளுக்கு அந்த பெருமையும் உண்டு என்று அத்தை இந்த 5வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். அஸ்மாதிருஷாம் அபகிருதௌ சிரதீக்ஷிதானாம் அன்னாய தேவி தயதே யதசௌ முகுந்தः தன்னிஷ்சிதம் நியமிதஸ்தவ மௌளிதாம்னா தந்திரீ நிநாத மதுரைஹி ச கிராம் நிகும்பைஹி. நாம் எல்லோரும் எப்படிப்பட்டவர்கள் என்னால் அஸ்மாதிருஷாம் நம்மை போன்றவர்கள், அபகிருத்தௌ சிரதீக்ஷிதானாம். அபகிருதி என்னால் என்ன? செயல்கள் எதெல்லாம் சாஸ்திரத்தில் விளக்கப்பட்டிருக்கிறதோ அந்த காரியங்களெல்லாம் செய்கிறோம். எந்த காரியத்தை சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிறதோ அந்த காரியத்தை விட்டு விடுகிறோம். இப்படி பாபங்கள் செய்வதிலே சிரதீக்ஷிதானாம், நெடுநாளாக நாம் விரதம் கொண்டிருக்கிறோம். என்ன விரதம்? அதாவது எம்பெருமானும் விரதம் கொண்டிருக்கிறான். என்ன பண்ணுகிறான்? என்ன எம்பெருமான் கொண்டிருக்கிற விரதம் என்ன அப்படின்னா, ஒன்றுமே வேணாம். மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயங் கதஞ்சனா. நண்பன் என்கிற பாவனையோடு வந்தால் போகிறோம், அவனை நான் ஏற்றுக்கொண்டு விடுகிறேன். என் அருகிலே வந்து நின்றால் போரும், அவனை நான் ஏற்றுக்கொண்டு விடுகிறேன். என் காலிலே விழுந்து வணங்க வேண்டும் என்று கூட நான் சொல்லுவதில்லை என்று இப்படியாக ஒரு வார்த்தையை சொன்னான். ஆனால் பிராட்டி நாம் எப்படி இருக்கிறோம் என்று பார்த்தால், அவ்வளவுதானே, உன் அருகிலேயே நான் வருவதில்லை. இது நம்முடைய விரதம். நம்மாழ்வார் திருவருத்தத்தில் தெரிவிப்பார், யாதானும் பற்றி நீங்கும் விரதத்தை. யாதானும் பற்றி நீங்கும் விரதம். நீங்கும் விரதம் நான் எம்பெருமான் கிட்ட வந்தால் போகிறோன்றான். கிட்ட வந்தால் தானே நான் வரமாட்டேன் என்று அவனை விட்டு விலகி நிற்கிறோம்னா, நமக்கும் கூட ஒரு விரதம் இருக்கிறது. என்ன விரதம்? நல்ல காரியங்களை செய்வதில்லை, கெட்ட காரியங்கள் எதையும் விடுவதில்லை என்று விரதமாம். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். அபகிருதௌ சிரதீக்ஷிதானாம். இப்படி அபராதம் புரிவதிலே நெடுநாளாக தீட்சையில் இருக்கிறோம். நெடுநாள்னால் இந்த பிறவியில் மட்டுமா? இதற்கு முன்னாலே எத்தனை பிறவிகள் எடுத்தோம்? அத்தனை பிறவியிலையும் அந்த பாபங்களை பண்ணியிருக்கவே தானே மறுபடியும் அடுத்த பிறவியில் வந்து பிறந்திருக்கிறோம். ஆயினாலே சிரதீக்ஷிதானாம், நெடுங்காலமாக அபராதம் புரிவதையே ஒரு விரதமாக கொண்டு திரிகின்ற அஸ்மாதிருஷாம். அப்படிப்பட்ட எம்மை போன்றவர்கள் விஷயத்திலேயும் கூட எம்பெருமான் என்ன பண்ணுகிறான்? அசௌ முகுந்தா அன்னாய தயதேஹே. அவன் அந்த எம்பெருமானும் கூட சட்டென்று எங்களுக்கு அருள் புரிந்து விடுகிறான். அப்படின்னா அதுக்கு யார் காரணம்? எம்பெருமான் எப்படி அந்த மாதிரி அருள் புரிவான் என்று கேட்டால், எம்பெருமான் உனக்கு கட்டுப்பட்டவன். அது காரணம் என்ன? எம்பெருமான் பிராட்டியினுடைய செயலுக்கும் பிராட்டியினுடைய வாக்குக்கும் கட்டுப்பட்டவன். அதை சொல்கிறார். தவ மௌளிதானா மௌளிதாமா தாம்னா, அவள் சூடி கொடுத்த மாலை. அதாவது எம்பெருமான் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையைத்தானே தான் அணிந்து கொண்டான். அதனால் இவளிடத்தில் அவனுக்கு ரொம்ப ஈடுபாடுன்றது தெரியுது. இவள் என்ன பண்ண? எம்பெருமானை மாலையாலே கட்டி வைத்து விட்டாளாம். இவளுக்கு ரொம்ப அழகாக அழகியமணவாள பெருமாள் நாயனார் என்கிற ஆச்சாரியர் திருப்பாவையை பற்றி சொல்லுகிற பொழுது சங்கத்தமிழ் மாலை என்று அருளி செய்தாள் ஆண்டாள். கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலைன்னு சொன்னான். கோதை என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? மாலை என்பது பொருள். அவள் அருளி செய்தது திருப்பாவையாகிற மாலை. ஆகினாலே மாலை கட்டின மாலை என்று முதல்ல ஒரு அர்த்தம் காட்டினார். அதுக்கு மேலே என்னன்னா, அந்த எம்பெருமானியே இந்த வார்த்தையாலே கட்டி திருப்பாவையாலே கட்டி வைத்து விட்டாள். அப்படி பார்க்கிற பொழுது மாலை கட்டின மாலை என்று திருமாலாகிய எம்பெருமானை இவள் கட்டி வைத்து விட்டாள், கோதையாகிறவள் என்று இப்படி அழகுணவாள பெருமாள் நாயனார் அழகாக சாதிப்பார். அதுதான் இங்கே தவ மௌளிதா அம்மனா, உன்னுடைய அந்த மாலையாலே கட்டுப்பட்டு, உன்னுடைய சூடி கொடுத்த மாலையாலே கட்டுப்பட்டு கிடக்கிறான். அது மட்டும் இல்லை, தந்திரி நிதாத மதுரைஹி நிகும்பைஹி கிரைஹி, உன்னுடைய வீணை தந்தி போன்ற இனிமையான வாக்குகளுக்கும் கூட அந்த எம்பெருமான் எப்படி இருக்கிறான்? நியமிதா, கட்டப்பட்டவனாய் இருக்கிறான். பிராட்டி ஒரு புருஷகாரமாக ஒரு வார்த்தை சொன்னாலானால், அல்லது பிராட்டி அருளி செய்த திருப்பாவையை நாம் சொன்னால் என்ன கிடைக்கும் நமக்கு? எம்பெருமான் உடனே அருள் புரிந்து விடுகிறான். அதனால் என்ன கிடைக்கிறது? எம்பெருமான் அவள் ஆண்டாளுக்கு கட்டுப்பட்டு கிடக்கிறான், அவள் கொடுத்த மாலைக்கும் கட்டுப்பட்டு கிடக்கிறான்.
அவள் சொன்ன சங்கத்தமிழ் மாலைக்கும் கட்டுப்பட்டு கிடக்கிறான் என்று அந்த அர்த்தத்தை தான் இந்த பாசுரத்தில் என்ன தெரிவிக்கிறார் ஸ்லோகத்தில், உன்னுடைய மௌலிதாமனா ஆண்டாளே, உன்னுடைய அந்த தலையிலே சூடி கொடுத்த மாலையாலும் சரி, உன்னுடைய திருவாக்குகளாலும் சரி அவன் கட்டப்பட்டு கிடக்கிறான் அல்லவா, அதனால்தான் எப்பேற்பட்ட பாவிகளுக்கும் அவன் உடனே அருள் செய்து விடுகிறான் என்று இந்த பாசுரத்தில் இந்த ஸ்லோகத்தில் வேதாந்த தேசிகன் அருளி செய்தார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.